குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். டைட்டில் பார்த்து வந்திருப்பீங்க. லாஸ் எப்படி நம்ம ரீசன் ஃபார் த லாஸ் அப்படின்னு. இன்னைக்கு ஏன் லாஸ் அப்படின்னீங்கன்னா, நான் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் குரூப்பில் இருக்க மெசேஜ் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்ல. எல்லாமே சிங்கிள் லாட் தான் போட்டிருப்பேன். ரேராக 2 லாட் போட்டிருப்பேன். நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். இந்த சிங்கிள் லாட்ல வந்து இன்னைக்கு நான் இம்மிடியட்டா 3 லாட்டு போட்டனால எனக்கு ஸ்டாப் லாஸ் எஸ்எல் வந்து நம்ம எப்பவுமே ப்ரீவியஸ் டே ப்ராஃபிட்டை தான் இன்னையோட எஸ்எல்ல நம்ம கன்சிடர் பண்றோம். அப்படி ப்ரீவியஸ் டே ப்ராஃபிட்டை இன்னையோட எஸ்எல்ல கன்சிடர் பண்ணும்போது எனக்கு நேற்று வந்து 1400 ப்ராஃபிட் இருந்துச்சு. நான் 1400 ப்ராஃபிட் இருக்கும்போது நான் வந்து இன்னைக்கு 3 லாட், அதாவது சிங்கிள் லாட் போட்டிருந்தேன். எனக்கு 25 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் எஸ்எல்க்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். 25 பாயிண்ட்ஸ்னா 141 வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். நான் வந்து 3 லாட்டு போட்டனால எனக்கு என்ன ஆச்சு, எஸ்எல் வந்து எனக்கு 6 பாயிண்ட்ஸ்ல எஸ்எல் ஆயிடுச்சு. இந்த 21 பாயிண்ட்ஸ்ன்றத விட 23 பாயிண்ட்ஸோட எனக்கு 3 பாயிண்ட்ஸ்ல எனக்கு 3 to 4 5 பாயிண்ட்ஸ்ல எனக்கு எஸ்எல் வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் டேவோடைய ப்ராஃபிட்ல ஒன் தேர்ட் வந்துருச்சு. 1100 இருந்ததுனால நான் இங்கே கட் பண்ற மாதிரி ஆச்சு. இப்போ நான் இந்த சிங்கிள் லாட் போட்டிருந்தேன்னா நான் வந்து ப்ரீவியஸ் டே ப்ராஃபிட்ல 1000 வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 141 வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். அப்படி நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா 1200 வரைக்கும் வந்திருக்கும். வெயிட் பண்ணியிருந்தேன்னா திருப்பி அது ரிவர்சல் ஆகி இந்த ப்ராஃபிட்டை நம்ம இன்னைக்கு ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இந்த ப்ராஃபிட்டை நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த 65 ஏன்னா இந்த இஎம்ஐயோடைய பிரேக் பண்ணி அடுத்து கீழே வரும்போது எக்ஸிட் ஆகும்போது நமக்கு இந்த 65 பாயிண்ட்ஸை நம்ம வந்து கேப்சர் பண்ணிருக்கலாம். இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து 161 இருந்துச்சு. நம்ம வந்து பிளான் இல்லாம லாட் சைஸை சடனா ரேண்டமா இன்க்ரீஸ் பண்றதுனால மட்டும்தான் நம்மளுடைய லாஸ் பண்றோம் நம்மளோட ப்ரீவியஸ் டே ப்ராஃபிட் வந்து. ஸோ இதுக்கு என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டியூஸ்டே வந்து எக்ஸ்பிரினா வெனஸ்டே வந்து நம்ம லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். வெனஸ்டே இன்க்ரீஸ் பண்ணலாம்னா லாஸ்ட் வெனஸ்டேலேருந்து டியூஸ்டே வரைக்கும் இருக்கிற ப்ராஃபிட் பர் டே 1000னா கூட 5000 வச்சுங்கன்னா 2.5 2500 எஸ்எல்லாம் நம்ம கன்சிடராக எடுத்துக்கிட்டு 2500 எஸ்எல்லாம் கன்சிடராக எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் டே கன்சிடராக எடுத்துக்கிட்டு இன்னையோடைய லாட் சைஸ்லேருந்து நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி 25 பாயிண்ட்ஸுக்கு எஸ்எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு ஒரு லாட் 2 லாட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது 2 லாட்டுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். அப்போ 2 லாட்டுக்கு பிளான் பண்ணும்போது நமக்கு 25 பாயிண்ட்ஸ் எஸ்எல்லாம் பிளான் பண்ணி நம்ம இந்த வெனஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே வரைக்கும் இந்த 2 லாட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ரீவியஸ் டே ப்ராஃபிட் வந்து இன்னையோடைய ஸ்டாப் லாஸை கன்சிடர் பண்ணி நமக்கு லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்லேயே நம்ம போக முடியும். நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணி நம்மளுடைய கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த ஒரு லாட்டு 2 லாட்டை வச்சு 1000 ரூபா 2000 ரூபா வருன்றீங்க. இதை வச்சு 10 லாட்டுக்குள்ள அமௌண்ட்டை நீங்க வந்து கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது 1 மாசமோ 1.5 மாசமோ 10 நாளோ 15 நாளையோ கெயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 10 லாட்டுக்குள்ள பேமெண்ட் இதுல இருந்து கெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பிசினஸ்ல நீங்க கிங் ஆக முடியும். உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் இது சால்வ் பண்ணி கொடுக்கும். ட்ரஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.